ஹை, ஐஸ்வர்யா ஃப்ரம் ஐஸ்வர்யா ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டபுள் லேயர் செயின் ஸ்டிச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைன் ட்ரா பண்ண ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்கோங்க. டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டிச்சோட சைஸ் பார்த்திங்கன்னா 0.25 இருந்தால் கூட ஓகே தான். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த டபுள் லேயர் செயின் ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக் பார்டர் போடுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக 2 லேயர் ஜரி த்ரெட் 2 லேயர் சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 லேயருமே வந்து ஜரி த்ரெட்டே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லைனா வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த 4 லேயர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷினில் வந்து ப்ளவுஸை வந்து நம்ம தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே பீடு போட்டோன்னா பீட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ப்ளவுஸோட நெக்கோட கர்வோட ஃபினிஷிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இதுவுமே வந்து டபுள் லேயரில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ சிங்கிள் லேயரை ஸ்ட்ரெயிட்டாக நீட்டாக போடுங்க. எங்கேயுமே கர்வ்ஸ் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக போட ஸ்டார்டிங்லேயே பழகிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து போட வந்து ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த லைனோட எண்டில் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த டபுள் லேயர் போடுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் திரும்ப இப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த த்ரெட்டோட இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நீங்கள் டர்ன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இதுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம ஷேப்ஸுக்கு போடும்போது. ஸோ அதே மாதிரி குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப கீழே ஒரு குட்டி லாக். எங்கேயுமே வந்து ஸ்பேஸே இருக்கக்கூடாது. இதுக்கு நீங்கள் 2 ஸ்டிச்சு போடுறதுக்குமே நடுவில் வந்து கேப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சு. ஸோ நீங்கள் போடும்போது எங்கேயுமே வந்து கேப் இல்லாமல் அழகாக போடுங்க. பொறுமையாக ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன்னா இனிஷியலாக போடும்போது நம்மளுக்கு வந்து கேப் இருக்கிற மாதிரி தான் வரும். பட் நீங்கள் போட போட உங்களுக்கு வந்து பழகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடுறது பார்த்தீங்கன்னா போடும்போதே பர்ஃபெக்டாக போடணும்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 60% to 70% ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன் நீடில் வந்து 4 டிரெக்ஷன்லேயும் வந்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னது. நான் போடும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய நீடிலோட ஹூக் வந்து என்னோடய சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், என்னோடய கையோட சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீடில் நான் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா சைடு உங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கும். இந்த ரீசன்னால தான் நம்ம நீடில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே ப்ராக்டிஸில் வந்து 4 சைடையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். இதே மாதிரி தாங்க எல்லாத்துக்குமே, அது த்ரெட்டாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, பீட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லா டிரெக்ஷன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்து இந்த ஆப்போசிட் சைடு, அதாவது டாப் டு பாட்டம் போடுறது வந்து எனக்கு ஈஸி. ஆனால் பாட்டம் டு டாப் போடுறது வந்து எனக்கு வந்து கஷ்டம். எனக்கு வந்து நான் ரொம்ப வந்து என்ன சொல்ல, ஒரு மாதிரி எனக்கு இருக்கும். எனக்கு அந்த டாப் டு பாட்டம் போடுற கன்வீனியன்ட் வந்து பாட்டம் டு டாப்பில் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து எண்ட் நாட் போட்டுடலாம். அண்ட் பக்கத்து இதில் ஸ்டிச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இது நெருக்கமாக போடணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா, பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச் மேலேயே கூட நம்ம ஸ்டிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எண்ட் நாட் போட்டு நான் வந்து ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடுவோம். இது கீழே இன்னுமே இழுத்தா வந்து போயிடும் உங்களுக்கு த்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இப்போ இதில் உங்களுக்கு கேப் தெரியுதான்னு பாருங்கள். நான் க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து கேப்ஸ் எங்கேயுமே வந்து தெரியாது. ஒரு மைன்யூட்டோட ஒயிட் கிளாத் கூட தெரியாது. நம்ம இந்த மாதிரி போடும்போது நம்ம ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக கர்வில் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும். அது சரியாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நார்மல் நம்ம வந்து சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.